நாகர்கோவில் அருகே சாமி சிலையை உடைத்து மத பிரச்சனையை தூண்ட காரணமான இஸ்லாமிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கேட்டு இந்து தமிழர் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை பேருந்து நிலையம் அருகில் அமைந்திருக்கும் சிவசுடலை சுவாமி சிலையை அடித்து உடைத்து சேதப்படுத்தி மத பிரச்சனையை தூண்டும் விதமாக ஈடுபட்ட இஸ்லாமிய மதத்தை சார்ந்த அக்பர் பாதுஷா என்பவரை கைது செய்ய கோரியும் இது சம்பந்தமாக களியக்காவிளை காவல் நிலையத்தில் இந்து தமிழர் கட்சி மாவட்ட தலைவர் ராஜன் புகார் அளித்ததின் பேரில் அவர் மீது முதல் தகவல் அறிக்கை மட்டும் பதிவு செய்துள்ளனர். ஆனால் இதுவரையிலும் குற்றவாளியை காவல்துறையினர் இன்னும் கைது செய்யவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்து தமிழர் கட்சியினுடைய சார்பாக இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து களியக்காவிளையில் பிரதானமாக இருக்கக்கூடிய சிவ சுடலைமாட சுவாமியினுடைய ஆலயத்தில் மாற்று மதத்தினர் அக்பர் பாதுஷா என்ற நபர் கோவிலுக்குள் நுழைந்து அத்துமீறி கோவிலுடைய உண்டியல்களை உடைத்து சேதப்படுத்தியுள்ளார். காவல்துறை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை, அவரை கைது செய்யவும் இல்லை. இது வன்மையாக இந்து தமிழர் கட்சியினுடைய சார்பாக கண்டிக்கக்கூடியது. ஏற்கனவே களியக்காவிளை மார்த்தாண்டம் பகுதியிலே காவல்துறையே சுட்ட சம்பவங்கள் இருக்கிறது. ஆகவே காவல்துறை இதில் பயப்படுகிறதா என்ற அச்சம் எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்படுகிறது. ஆகவே உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் இதில் முழு கவனம் எடுத்து குற்றவாளியை உடனடியாக கைது செய்யும்படி இந்து தமிழர் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.